சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் இப்போது அது வந்து ரொம்ப காமனாக கேள்விப்பட்டுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க வந்து கண்ணா பின்னான்னு புது புது வழி நிறையா சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. ஸோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ, பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் எல்லாமே நார்மலாக இருக்குது. அப்புறமா அவங்க வலின்னு சொல்கிறாங்க. இது எமோஷ்னல் ட்ராமா, மென்டல் சிக்னஸ், அதனால் வந்து பெயினே இல்லை, இல்லாத பெயினை இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற கண்டிஷனுக்கு பேர் தான் சைக்கோசோமேட்டிக் டிசீஸ். சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் அதை அப்படி சொல்லலாம். பட் எல்லா நேரமும் அது சைக்கோசோமேட்டிக் டிசீஸாக இருக்க வாய்ப்பு இல்லை. ரிப்போர்ட்ஸ் சொல்லலை, பிளட் டெஸ்ட் சொல்லலை, ஸ்கேன் சொல்லலைங்கிறதுக்காக நம்ம அதை அப்படி விட்டுற முடியாது. பேஷண்ட் சொல்கிறாங்களே. ஸோ இந்த சிஸ்டம் மட்டும்தான் இந்த யூனிக் சிஸ்டம். திஸ் இஸ் நாட் அ யூனிவர்சல் சிஸ்டம். புரியுதா? இது மட்டும் நோயை கண்டுபிடிக்கிற விதம் கிடையாது. இப்போ அக்குபஞ்சரில் பார்த்தீங்கன்னா அவங்க வேறு மாதிரி டயக்னோசிஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் அந்த காலத்தில் நாடி பிடிச்சி பார்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் இருந்துச்சு. ஆஸ்ட்ரியோபதியும் ஒன் ஆஃப் தட். நீங்கள் ஹோமியோவில் போனீங்கன்னா அவங்க ஒன் டைப் ஆஃப் அசஸ்மெண்ட் ஸ்கோரிங் சிஸ்டம்ஸ்க்கெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ ஆஸ்ட்ரியோபதி ஏன் இந்த இடத்துல நான் ஸ்ட்ராங்காக பேசுகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி மிஸ் ஆகிற டயக்னோசிஸ் மிஸ் ஆகிற நிறைய கேஸ் ஆஸ்ட்ரியோபதிக் அப்ரோச்சஸில் யூனிக் டயக்னோஸ்டிக் மூலமாக ரொம்ப டைம் எடுக்காது. வெறும் 10 நிமிஷத்தில் அந்த டயக்னோஸை முடிச்சிடலாம். ஸோ உண்மையிலே நீங்கள் சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் பேஷண்ட்டாக இல்லையா, ஸ்ட்ரெஸ்ஸு தான் காரணமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாராளமாக கண்டுபிடிக்கலாம். இதுக்கு ஒரு சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, ட்ரை எப்படினாலும் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியல, இடியோபதிக் டிசீஸு, சைக்கோசோமேட்டிக் டிசீஸ்னு சொல்லி லேபிள் அடிக்கப்பட்ட நீங்கள் ஆஸ்ட்ரியோபதி ட்ரீட்மெண்ட்டுக்கு தாராளமாக வரலாம். ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப் ஆஸ்ட்ரியோபதிக் அசஸ்மெண்ட்டில் உங்கள் பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை செஞ்சிட்ருக்கோம். அது மூலமாக நிறைய பேஷண்ட்டை சரி பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் கஷ்டத்தில் இருந்து நாங்கள் வெளியே கொண்டு வந்துட்டுருக்கோம். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்ட்ரியோபதிக் கிளினிக்.